திமுக மட்டும் 22 தொகுதியில நிக்குது. 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. அப்படியே 24க்கு வந்தீங்கன்னா, ஒரு தொகுதி கூட நிக்கிறாங்க. 23 சீட்டு நின்னு 1,17,00,000 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்ப 10,00,000 வாக்க இழக்குறாங்க. ஒரு சீட்ட கூடுதலா நின்னு. அப்ப நீங்க எப்படி பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டீங்களோ, அது ஒரு 11-12% அவங்களுடைய வோட் பேஸ் குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல. அவங்க நின்ன 23 தொகுதியில வெறும் 2 தொகுதியில தான் 19 விட வாக்கு 2024ல கூட வாங்குனது. திமுக. கூட்டணி ஒட்டுமொத்தமா நீங்க 39 எடுத்தீங்கனாலும், வெறும் 5 தொகுதியில தான் 19 விட 24ல வாக்கு கூடுதலா வாங்குனது. திமுகவுல இந்த 2 பேரு, அடுத்தது சசிகாந்த் செந்தில், திருமாவளவன் அவர்கள், அதே மாரி நவாஸ்கனி. அப்ப 39 சீட்ல 5 சீட்டு தான் 2019 விட 2024ல வாக்கு கூடுதலா வாங்கியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆனா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வாக்கு சதவீதம் திமுக குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இன்னைக்கு வெறும் வாக்கு வித்தியாசம் 2.81%. அதோட இல்லாம இப்ப விஜய் அவர்கள் உள்ளார களத்துக்கு வரார்.